ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா நம்ம கோஸ்ட் பங்களாவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பங்களாவில் வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அழுகிற சவுண்டு, இந்த மாதிரி ஏதாவது கத்துற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. ஸோ உள்ளே வந்து பேய் நடமாட்டம் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆட்கள் நடமாட்டம் இருக்கா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 6-7 பேர் வந்திருக்கிறோம். இப்போ நாங்களே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் வந்திருக்கிறோம். ஏன்னா பேய்லாம் நைட் டைமில் தானே வரும் அப்படிங்கிறனால நைட் டைம் வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்களாலாம் ஃபுல்லாக மேலே ஏறி ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா ரூம்லையும் பார்க்குறோம். 5 ஃப்ளோர் இருக்குது. எல்லாமே அப்படியே பாடடைஞ்ச பங்களா. உள்ளே எத்தனை பேய் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, இல்லை எவ்வளோ மந்திரிச்சு வச்சுருக்காங்க என்னன்னு கூட தெரியாது. நாங்கள் போய் மேலே பார்த்துட்டு சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து தனித்தனியாக போயிடாதீங்க. எல்லாம் வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருக்குது. என்ன பண்ணணும், நம்மளை துரத்துமா நம்மளை பிடிச்சிக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், எல்லார் கண்ணிலையும் பயம் தெரியுது. பக்கத்தில் ஒரு வயசான தாத்தா இருக்கிறாரு. அவர் என்னடானா எக்ஸ்பீரியன்ஸு, அவர் மாசா சொல்கிறாரு இங்கே பேர் இதுப்பா 4000 டைம் போயிட்டு வந்துடுவேன்ட்டு. நாங்களும் அதனால தான் வந்துருக்குறோம். அங்கே பார்த்தா ஜன்னல் அண்டிருந்து யாரோ திறந்து மூடுற மாதிரி தெரியுது. போய் பார்த்தா தான் தெரியும். எல்லோரும் ஒரே பீதியில் இருக்கிறோம். போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நீ லைட் ஆஃப் பண்ண பற்றியா? கருவமும் இருக்கு. பின்னாடி போங்க. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பங்களாவில் அனி சொன்ன மாதிரி, இதுக்கு முன்னாடி வீடியோவில் அனி சொன்ன மாதிரி நம்ம அங்கே தான் இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இது மொத்தம் 4 ஃப்ளோர் இருக்குது. இது 4 ஃப்ளோர் நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இதில் முதல் ஃப்ளோர் தான் இருக்கும். இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கும். நம்ம இப்போ வந்து அண்டர் கிரவுண்ட் தான் இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கறது வியூஸ் அங்கே பார்த்தீங்களா அங்கே போயிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வந்து கபோர்டு போட்டுருக்கு. இது எதுக்காக போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரியல. இது வந்து ஒரு நூலிலை கம்பெனி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னு எனக்கு தெரியல. இதை பார்த்து தெரிஞ்ச சிபி அவர்கள் பேசுவாருன்னு இதுக்கு இப்போ இந்த கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். சரிங்களா? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம். நம்ம வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக போயிட்டு நம்ம பார்க்குறோம் பேய் இருக்கா இல்லை வந்து அந்த பைத்தியக்காரங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்களா அந்த மாதிரி இருக்க பார்க்கறதுக்காக நம்ம அந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு அது யாருன்னு தெரியல. முன்னாடி போகலாம், ஒவ்வொரு ரூமாக போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ரூமும் ஏதோ ஒரு ரூம் இருக்குது. ஏதோ ஒரு ரூம் இருக்குன்னா பயமா இருக்கு. இது திருட்டு காலதே எவன்டா? யாரையுமே காணும். யாரையும் காணும். என்ன ஜன்னல் ஓடிச்சோ? பாத்தீங்களா? ஏதோ நகர்ந்து ஓடுன மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? அது என்னன்னு நம்ம
பார்க்கணும். அங்கே ஏதோ தெரியுது. இங்கே வாங்க, நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். மேலே போகிறோம். என்னடா அது? வாங்க, இப்போ நம்ம வந்து மேலே போகிறோம். மேலே போயிட்டு பார்க்கணும் அது என்னன்ட்டு. இப்போ ஏதோ மேலே போனது வந்து பேயா இல்லை கிறுக்கணான்னு மட்டும் அந்த பைத்தியக்காரனால கிறுக்கணா தான் பார்க்கணும். அதுக்காக இப்போலாம் மேலே போகணும். எல்லாம் குச்சி 5 நிமிஷம் பாருங்கப்பா. கை பிடிச்சிக்க பயப்படாம வா. வா 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 படுப்பே அப்படியே கையை பிடிச்சி பயத்தோடய வா. அப்படி நல்லா பிடிச்சா வரேன். ஐயோ பயப்படாத, நான் இருக்கேன்ல. என்னை பிடிச்சிக்கலாம், நல்லா பிடிச்சிக்கலாம். பயப்படாத, மேலே பிடிச்சிக்க, நல்லா பிடிச்சிக்கலாம். சேர்ந்து போனாண்டா பிடிக்கலாம். பார்த்து கால் பார்த்து என்னடா வந்து குப்பையெல்லாம் அள்ளி போடுது. உயிரோட போவோமா இன்னைக்கு? அதான் நமக்கே தெரியல. அவங்க வழி தெரியுமா? வந்தவழி மறந்துடாதீங்க. இது ஒரு குளிர்கால பேய் போல மண்டியில முக்காடா போட்டு நல்லா நல்லா பார்த்து கவனமா வாங்க. தெரிய மாட்டேங்கிறானே. குச்சி வருது, குச்சி முட்டை வருது. லைக் ஹாரி பாட்டர். பேயா இல்லை பைத்தியக்காரமா? சரி, லைட்டா எட்டி பாரு. அப்படி அனீசு காலெல்லாம் நடுங்குது. இருபது அவங்களே வேற ரெக்கார்ட் பண்ணும்டா. 2 கேமராமேன் இன்னும் தெரியவே மாட்டேங்கிறீங்க. இவங்க வந்து பக்கத்து ஏதோ கையை வந்து ஒன்றும் தெரியுது, ஆனால் என்ன வரும்னு தெரிய மாட்டேங்குது. ஆ